எப்படி லாக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இது வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ். இப்போ வந்து நம்ம வெளியே போகிறோம் சாமி கும்பிட்டு. இங்கே வந்து பைரவர் கோயில் இருக்கு. தண்ணியில் தெரியுதுங்களா? மீன் தெரியல, பட் மீன் வந்து புரி சாப்பிட்றது தெரியுது அப்படியே பாருங்க. ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீன்குளத்து பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். எங்கன்னா பல்லசானா, அது வந்து கேரளாவில் இருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து நமக்கு ஒரு 1.5 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் வந்திருக்கோம். வந்துட்டு சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். நான் இங்கே இருக்க உங்கள் வியூவில் காட்டுறேன் எப்படி இருக்குது இந்த கோவில், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். அங்கே ஏதோ கோயில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ கோயில் இருக்கு மலை மேலே சீல. அங்கே உட்காந்துருக்காங்க, அது உட்காரக்காக வச்சுருக்காங்க. இங்கே மறுபடி இது நாளைக்கு அதில் இது பம்பரு 10 ஒரு சீட் 50 ரூபாய்ங்களா? ஒரு சீட் 50 ரூபா. இது இது 250 ரூபா. 250 ரூபா. எத்தனை ஒரு ப்ரைஸ் இருக்குது? 10 கோடி ரூபா. 10 கோடி ஒன்று தானே? ஒரே ஒரு சீட் மட்டும் தருவாங்கண்ணா? இல்லை இதில் ஒரே ஒரு ப்ரைஸ் மட்டும் தான் உங்களுக்கு? இல்லை நிறைய ப்ரைஸ். குளம், இந்த கோயில் இருக்க குளம் இதான். ஃபர்ஸ்டெல்லாம் வந்தால் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே போய் இறங்கி உள்ளே போய் பார்ப்போம். இப்போலாம் ரொம்ப வழுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கெல்லாம் அலௌட் இல்லை. போனால் அன்னதானம் போடுறாங்க. இங்கேருந்து சாப்பிட்டு இப்படியே வரோம். நமக்கு கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் சாப்பிடாம. மீன்லாம் அதிகமாக இருக்குங்க, அதான் பொரியெல்லாம் போட்டிருக்காங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோவில் தெரியுமான்னு தெரில, பட் தெரியுது பாரு. லைக் அந்த தண்ணியில் தெரியுதுங்களா? மீன் தெரியல, பட் மீன் வந்து பொரி சாப்பிட்றது தெரியுது அப்படியே பாரு. வெளியே போனால் இப்படியே போய்க்கலாம் உள்ள. இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ். வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ். இது வந்து ஆஃபீஸுங்க. இங்கே வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ். நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். இங்கேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பைரவர் கோயில் இருக்குது. இங்கே வந்து தேங்காயெல்லாம் உடைப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கீழே தான் வந்து பைரவர் இருக்கார். இது வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ். இப்போ வந்து நம்ம வெளியே போகிறோம் சாமி கும்பிட்டு. நீங்கள் வேஷ்டியில் எடுத்துகிட்டு வரலன்னா இங்கே கொடுப்பாங்க வாடகைக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும்.
இது வந்து ஃபஸ்ட்டு கார் பார்க்கிங் இருந்துச்சு, இப்போவும் கார் பார்க்கிங்கை யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் போல், ஸோ அதை வந்து ஸ்டேஜ் மாதிரி மாற்றிட்டாங்க அப்படியே. கார் எப்படி லாக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த பழபஜிக்கு வந்து ஃபேன் பேஸ் நிறைய இருக்குது. நிறைய பேர் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. நான் கேரளாவில் வந்தால் கண்டிப்பாக இது சாப்பிடாம போக மாட்டேன், நல்லாயிருக்கும். போயிட்டாரு. சாமி கும்பிட்டு வர வழியில் இந்த லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ இறங்கி பார்த்துட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லெட்டே அங்கே இருக்குது மில்லு. சீரியஸாக வேறு லெவலில் பக்கத்தில் தான் இருக்குது. வழுக்குது, மழை பெஞ்சு சேராயிடுச்சு.